பைபிள்ல தேவனோடு கூட நடந்தவர்களில் சிலரை பற்றி பார்க்க போறோம். நோவா உலகம் உங்களை எள்ளி நகைத்து சந்தேகப்பட்டாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். ஆபிரகாம் கர்த்தரின் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தோற்காது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். மோசே எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு புதிய வழியை உண்டு பண்ணுவார் என்பதை காட்டுகிறார். யோசேப்பு மற்றவர்கள் தீமைக்காக நினைத்ததை கர்த்தர் நன்மையாக மாற்ற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். தாவீது தேவன் நம்மோடு இருந்தால் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாயிருந்தாலும் நாம் வீழ்த்த முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறார். யோபு, உங்கள் சோதனைகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் மீதான விசுவாசம் அதைவிட பெரியது என நமக்கு உணர்த்துகிறார். எலியா, சில நேரங்களில் தேவன் பதில் தராமல் அமைதியாயிருந்தாலும் அவர் நம்முடனே இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். பேதுரு, நீ சில நேரங்களில் நம்பிக்கையில் தவறினாலும் கர்த்தரின் கிருபை உன்னை மீண்டும் எழுப்பிடும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். பவுல், உங்கள் கடந்த காலம் உங்களை தீர்மானிக்காது, தேவனின் கிருபை உங்களை புதிதாக உருவாக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறார். உங்க பாஸ்ட்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, காட்ஸ் கிரேஸ்ல நீங்கள் யாராக போறீர்கள் என்பதுதான் முக்கியம். காமெண்ட்ல கிரேஸ் செஞ்சட்மேன்னு எழுதுங்க. மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட இதை அனுப்புங்க.